ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாச அறிக்கையில் ஆண்டவர் இயேசு பரலோகத்திற்கு எழுந்தருளி தந்தையின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலே இருந்து சீவியரையும் மரித்தவரையும் நடுத்தீர்க்க வருவார் என்று அறிக்கையிடுகின்றோம். ஆனால் சில பேர் வாழ்வதை பார்த்தால் தீர்வை நாள் ஒன்று இருக்கிறது என்று அவர்கள் நம்புவதே இல்லை போன்று தோன்றுகிறது. நீ எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், உனக்கு பிரியமானதை செய்யலாம், உனக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது, நரகம் என்பதே இல்லை என்று சொல்லுகின்ற போதகர்களை எத்தனையோ பேர் நம்புகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மக்கள் என்ன கேட்க விரும்புகிறார்களோ அதைத்தான் போதிக்கின்றார்கள். ஆனால் உண்மை கசப்பாக இருந்தாலும் அதை நாம் கேட்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அப்போதுதான் நாம் ஆண்டவரை எதிர்கொள்ள முடியும், நம் வாழ்வில் நிறைவு காண முடியும் என்பதை மறந்துவிடவே கூடாது. இன்றைக்கு திருப்பலிக்கு முதல் வாசகமாக எரேமியா இறைவாக்கினர் நூலின் 28ஆம் அதிகாரம் முழுவதும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே ஒரு போலி இறைவாக்கினரை நாம் காண்கின்றோம். அசூரின் மகனாகிய அனனியா, அவர் கிபெயோனிலிருந்து வந்தவர். செதேக்கியா அரசனின் 4ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்தில் இவர் இறைவாக்கு உரைக்கின்றார். அவர் இஸ்ரேல் மக்களுக்கு கூறுவது, பபிலோனிய மன்னனின் நுகம் நொறுக்கப்படும், 2 ஆண்டுகளில் மீண்டும் உங்களுக்கு விடுதலை, உங்களிடமிருந்து சூறையாடப்பட்ட கலங்கள் திரும்ப கிடைக்கும், எக்கோனியா அரசன் சீக்கிரம் வருவான், ஆண்டவர் பாபிலோனின் நுகத்தை முறித்தெறிவார் என்று குறிப்பிடுகின்றார். உண்மையில் 2 ஆண்டுகள் மட்டும் நீடிக்கவில்லை அவர்கள் பாபிலோனில் அடிமைகளாக வாழ்ந்த வாழ்வு, இன்னும் பல ஆண்டுகள். எரேமியா இந்த பொய்யை கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை. இத்தகைய பொய்யான செய்திக்கு எரேமியாவின் பதில் என்ன? முதலாக அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றார். ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக, ஆமேன். நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் கலங்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனிலிருந்து இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவாராக என்கின்றார். தன்னுடைய மக்கள் மீண்டும் புதுவாழ்வு தொடங்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு ஜெபித்ததில்லை, எந்தவித ஆச்சரியமும் இல்லை. 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் முன்னிலையில் நின்று தன்னுடைய மக்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்தார். ஆண்டவருடைய கோபம் தணிய வேண்டும், தன் மக்களுடைய தண்டனை குறைய வேண்டும் என்பதற்காக. அடுத்ததாக அனானியாவை பார்த்து அவர் குறிப்பிடுவது, முற்காலத்தில் எத்தனையோ இறைவாக்கினர்கள் போர், துன்பம், கொள்ளை நோய் இவற்றையெல்லாம் முன்னறிவித்தார்கள். இன்னும் சிலர் நல்வாழ்வு கிடைக்கும் என்று முன்னறிவித்தார்கள். எந்த இறைவாக்கினராக இருந்தாலும் அவருடைய வாக்கு நிறைவேறும் போதுதான் உண்மையாகவே அவர் ஆண்டவரால் அனுப்பப்பட்டார் என்பது தெரிய வரும் என்று எடுத்து கூறுகின்றார். உடனே அந்த போலி இறைவாக்கினர் அனானியா செய்ததை பாருங்கள். எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை பிடுங்கி முறித்தெறிகின்றான். மீண்டும் தான் சொன்ன அதே செய்தியையே சொல்லுகின்றான், பாபிலோனிய அடிமைத்தனம் 2 ஆண்டுகளில் முடிவு பெறும் என்று. எரேமியா உடனடியாக ஒன்றுமே பேசாமல் மௌனம் காக்கின்றார். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வரையுள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், மடையரின் கேள்விக்கு முட்டாள்தனமாக பதில் உரைக்காதே, உரைத்தால் நீயும் அவரை போல் மடையனே. மடையரின் கேள்விக்கு மடமையை உணர்த்தும் வகையில் பதிலுரை, இல்லாவிடில் அவர்கள் தங்களை ஞானி என்று எண்ணிக்கொள்வார்கள். எரேமியா இறைவாக்கினரும் சில நேரங்களில் பேசுகின்றார், உண்மையை எடுத்துரைப்பதற்காக. இன்னும் சில நேரங்களில் மௌனம் காக்கின்றார். இறுதியாக ஆண்டவரின் வார்த்தையை எரேமியா சொல்லுவதை பாருங்கள், நீ மரநுகத்தை முறித்தெறிந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். ஏனெனில்
இஸ்ராயேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், இந்த மக்களினத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசருக்கு அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள் என்று இறைவாக்குரைக்கின்றார். இறுதியாக மக்கள் பொய்யை நம்பச் செய்த, ஆண்டவருக்கு எதிராக மக்களை கிளர்ச்சி செய்யுமாறு செய்த அனனியாவுக்கு தண்டனையை அறிவிக்கின்றார். அவ்வாறே அதே ஆண்டு 7ஆம் மாதத்தில் அனனியா இறக்கின்றான். பிரியமானவர்களே, பொய்யும் புரட்டும் தற்காலிகமாக வெற்றி பெறலாம். ஆனால் இறுதியாக வெற்றி பெறுவது உண்மைதான். தீர்ப்பு இல்லை, நரகம் இல்லை என்று சொல்லி மக்களை மனம் போன போக்கில் வாழச் செய்கின்ற தலைவர்கள் என்றைக்கும் கூட இருக்கலாம். மக்கள் என்ன கேட்க விரும்புகிறார்களோ அதையே தொடர்ந்து போதித்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கலாம். அவர்கள் அனைவருக்கும் அனனியாவுக்கு வந்த அதே நிலைதான் நேரும் என்பதை இன்றைக்கு தெரிந்து கொள்வோம். தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கருவுற்றிருக்கின்ற ஒரு பெண் திடீரென்று பிரசவ வேதனையை அனுபவிப்பது போல திடீரென்று ஆண்டவருக்கு எதிராக வாழ்பவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பிக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தண்டனையை குறித்து அச்சுறுத்துகின்ற, நம்மை திருத்துகின்ற பெற்றோரை, ஆசிரியரை, தலைவர்களை நாம் உதாசீனப்படுத்தாமல் உண்மையாகவே மனம் மாறினால்தான் நாம் ஆண்டவரை எதிர்கொள்ள முடியும், நிலை வாழ்வில் பங்கு பெற முடியும். அந்த ஆண்டவரில் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டு அவரை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் குறிப்பிடுகின்றது. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேருக்கு உணவளித்தார் ஆண்டவர். அந்த வெற்றியை கொண்டாட சீடர்களை அவர் அனுமதிக்கவில்லை போல் தெரிகிறது. ஒரு பக்கம் சீடர்களை கட்டாயப்படுத்தி படகில் ஏற்றி கரையின் அக்கறைக்கு செல்லுமாறு அனுப்புகின்றார். இன்னொரு பக்கம் மலை மீது ஏறி ஜெபித்து கொண்டிருக்கிறார். சீடர்கள் விரும்பி அந்த பயணத்தை மேற்கொள்ளவில்லை. ஆண்டவர்தான் அவர்களை அனுப்பினார். இக்கட்டான, ஆபத்தான ஒரு சூழ்நிலை. திடீரென்று படகு எதிர்காற்றால் அலைக்கழிக்கப்படுகிறது. இயேசு அவர்களோடு இல்லை. அவரோ மலையிலே ஜெபித்து கொண்டிருக்கிறார். நிலைமையை சமாளிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற சீடர்களை நோக்கி இயேசு கடல் மீது நடந்து வருகின்றார். அதை கண்ட சீடர்கள் ஐயோ பேய் என்று அச்சத்தினால் அலறுகின்றார்கள். ஆண்டவரோ அவர்களை நோக்கி துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்கின்றார். சீடர்களால் நம்ப முடியவில்லை. பல மைல் தொலைவில் ஜெபித்து கொண்டிருந்தவர் எப்படி திடீரென்று அங்கே வர முடியும் என்று நினைக்கின்றார்கள். பேதுரு ஆண்டவருக்கு மறுமொழியாக, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்கின்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி மூழ்கப் போகின்றார் பேதுரு. ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். பிறகு ஆண்டவர் படகில் ஏறுகின்றார். காற்று அடங்கியது. அப்போது எல்லாரும் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்கின்றார்கள். நம்முடைய நம்பிக்கை வாழ்வு, குறிப்பாக அர்ப்பண வாழ்வு அனைத்துமே ஒரு விதத்தில் தண்ணீரில் நடப்பது போலத்தான். எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் ஆண்டவரையே நம்பியிருக்கின்ற வாழ்வு நம்முடைய வாழ்வு. நம்முடைய கண்களை ஆண்டவர் மீது பதிய வைக்கின்ற போது எல்லாம் நலமாக இருக்கின்றது. கண்களை ஆண்டவரிடமிருந்து எடுத்து விடும்போது, தண்ணீரையும் புயற் காற்றையும் மட்டும் நாம் பார்க்கின்ற போது நாம் மூழ்கும் தருவாயில் இருக்கிறோம். பேதுருவை போல ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று அவரிடம்தான் முறையிட வேண்டும். ஆண்டவரை பின்பற்றி நாம் தொடங்குகின்ற வாழ்விலே துன்பம் இல்லாமல் போகாது, சோதனைகள் இல்லாமல் இருக்காது. எதிர்காற்றை, புயற்காற்றை நாம் சந்திக்க வேண்டும். ஆண்டவருக்கு தெரியும்
நம்முடைய துன்பங்களை, வேதனைகளை, நாம் மேற்கொள்ளுகின்ற முயற்சிகளை. அவருக்கு தெரியும் நம்மை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும், எப்போது காப்பாற்ற வேண்டும் என்று. கடல் மீது நடக்க வல்லமை கொண்டிருந்த ஆண்டவர் தம்முடைய சக்தியை தம்மில் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கின்றார். இதோ எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்களித்த ஆண்டவர் நம்மை விட்டு ஒருபோதும் போக மாட்டார். பேதுரு என்ற பாறை நம்பிக்கை மட்டும் இல்லை என்றால் ஒரு பாறாங்கல் போல தண்ணீரிலே மூழ்கத்தான் நேரிடுகின்றது. நன்றாகத்தான் தொடங்கினார். விருப்பமில்லை என்றாலும் ஆண்டவரின் கட்டளைக்கு பணிந்து படகில் ஏறினார். எதிர்காற்றால் அலைக்கழிக்கப்படும் போது ஆண்டவர் உடனில்லையே என்று கலங்கினார். ஆனால் ஆண்டவரோ தன்னுடைய அன்பர்களுக்காக மலையிலே பரிந்து பேசி ஜெபித்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் அழிய விட மாட்டார். எனவேதான் வல்லமையோடு கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார் ஆண்டவர். ஆண்டவருடைய கட்டளையின்படியே தானும் கடல் மீது நடக்கத் தொடங்கினார். ஆனால் புயற்காற்றை கண்டு தத்தளித்ததால் மூழ்க இருந்தார். ஆண்டவரை நோக்கி காப்பாற்றும் என்று குரல் எழுப்பினார். ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். ஆண்டவர் படகில் ஏறியதும் நிறைந்த அமைதி. பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை வாழ்வு எப்போதும் ஒரு அமைதி பூங்காவாக இருப்பதில்லை. குழப்பங்கள் நேரலாம், பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் ஆண்டவர் மீது கண்களை பதிய வைத்து நம் வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார், நம்மை காப்பாற்றுகிறார், நமக்கு நிறைய அமைதி கொடுக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம். ஆமென்.